நோய்கள் தீர்க்கும் அபூர்வ அம்மன் முகலாய நவாப்புக்கு கண் பார்வை வழங்கிய அம்மன் சமயபுரம் மாரியம்மனுக்கு இணையான அம்மன் எங்கு இருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க, இந்த வீடியோ பதிவை பாருங்க. நாம இந்த வீடியோவில் தரிசிக்கப் போற அம்மன் பெயர் ஸ்ரீ துலுக்க சூடாமணி அம்மன். என்னடா அம்மன் பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த அம்மன் பேர் மட்டுமல்ல, அம்மனே கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். இந்த அம்மன் முகலாயர் காலத்தில் தன்னை வழிபட்ட நவாப்புக்கு கண் பார்வை வழங்கி அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான அருளைப் பொழிபவள். அதனாலாதான் ஸ்ரீதுலுக்க சூடாமுனி அம்மனு அழைக்கிறாங்க. வரம் தரும் இந்த அம்மனை வேண்டி நோன்பிருந்து வழிபடுபவர்களுக்கு பார்வை, குறைபாடு, கண் சார்ந்த பிரச்சினைகள் அனைத்தும் தீரும். இந்த அன்னையை அறுத்த நாக்கு கூட்டும் ஆயான்னு இங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. ஏன்னா பேச்சுத்திறன் குறைபாடு, காது கேளாமை போன்ற அனைத்து விதமான உடல் பிணிகளையும் நீக்கும் அபூர்வ அம்மன் இந்த ரீதுலுக்க சூடாமணி அன்னை மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் கால்நடைகளின் பிணிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான அகிலாண்ட கோடி நாயகி. உடலில் மறுபிரச்சனை இருக்கவங்க இந்த அம்மனை வேண்டி மிளகு உப்பு வாங்கி சூறையிட்டு வழிபட்டால் அந்த பிரச்சனை அறவே நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நீராடி விரதம் இருந்து தொடர்ந்து 3, 5 அல்லது 12 அமாவாசை தினங்களில் உண்மையான பக்தியோடு திடமான எண்ணத்தோடு வழிபடுபவர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும். குழந்தையின்மை, திருமண தடை நீங்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கோவிலில் நடைபெறும் விழாக்கள் கூட ரொம்பவே வித்தியாசமான விழாக்கள் தாங்க. விவசாயம் செழிக்க விளைச்சல் பெருக முத்து எடுத்தல், சுற்று பொங்கல் விழா அப்படின்னு பல விழாக்களை இங்கு கொண்டாடுறாங்க. பிரம்மா திருமால் சித்தர்கள் வழிபட்ட இந்த அம்மனை காலையில் தொழுதால் வினைகள் நீங்கும், மதியம் தொழுதால் கொடும் துயரங்கள் நீங்கும், மாலையில் தொழுதால் 7 ஜென்ம வினைகள் நீங்கும். இந்த பதிவை பார்க்கின்ற அனைவரும் ஒருமுறை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புதுப்பட்டியில் எழுந்தருளியுள்ள இந்த துலுக்க சூடாமணி அம்மனை நேரில் சென்று வழிபட்டு அம்மனின் அருளையும் எல்லா வல்ல ஆசியையும் பெறவும்.